குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸஸ். ஸோ இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட டாபிக்கு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரேங்க்ல நம்ம இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்றதான் இது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸஸ். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? ஸோ இது அடிக்கடி கேட்குற மாடல் தான். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்றது, அதாவது இந்த வருஷம் ரீசண்டாக எப்போ விட்டுருக்காங்களோ, இப்போ நம்ம வந்து 2000 இப்போ எக்ஸாம் எழுத போகிறதுனால 2025 2026. ஓகேவா? ரெண்டுமே படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து இப்போ 2026 வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. அதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த ஹென்லி பாஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா, பாஸ்போர்ட் வந்து ஈஸியாக, அதாவது ஃப்ரீ விசா அதிகமாக கொடுக்கறது, அந்த அது ரிலேட்டடாக வச்சு போடுவாங்க. ஓகேவா? ஹென்லி பாஸ்போர்ட். இதில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 18th ரேங்க்ல இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா சிங்கப்பூர். ஸோ இது ஹென்லி அப்படின்றது ஒரு தனி ஆர்கனைசேஷன், அவங்க கொடுக்கறது. ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா குளோபல். ஸோ குளோபல் லெவல்ல பாஸ்போர்ட் ரேங்கிங். ஸோ குளோபல் பாஸ்போர்ட் ரேங்கிங் இது வந்து 2025. இந்த வருஷம் இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ 2025. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67th. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 67th. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ. ஏன்னா யூஏஇ தான் வந்து இப்போ அதிகமாக என்ன பண்ணுறாங்க, டூரிசமோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூஏஇ. ஹென்லின்னு வந்துச்சுன்னா எப்பவுமே சிங்கப்பூர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். அதாவது ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா எந்தெந்த கண்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதை எப்படி கட்டுப்படுத்துறாங்க, அதுக்காக கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2026. ஸோ இந்த இயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்தியா எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23rd. ஸோ நான் ஐன்னு போடுறேன். ஓகேவா? 23rd. நெக்ஸ்ட் குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ஸோ இது 2025. ஓகேவா? ஸோ இதுல இந்தியா என்ன ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15th. 15. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சஸ்டைனபிள் பிசினஸ் இண்டெக்ஸ். சஸ்டைனபிள் பிசினஸ். ஸோ சஸ்டைனபிள் பிசினஸ்னா பிசினஸ் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் பிசினஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுவும் 2025ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எத்தனாவது பொசிஷன்னா 23rd. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 23rd. ஸோ கிளைமேட்லேயும் 23rd தான், பிஸ்னஸ் சஸ்டைனபிள் பிஸ்னஸ்லேயும் 23rd தான். ஓகேவா?
நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். ஸோ 2025. ஸோ இதுல நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம்னா 102. ஓகேவா? ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரியே 123. அப்பனா நம்ம 102 தான் இருக்கோம் அப்படின்னா இன்னுமே நம்ம நாடு இன்னும் என்ன அவ்வளோ டெவலப் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். இனோவேஷன்னா புதுசா கண்டுபிடிக்கிறது. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுவும் 25 தான். ஓகேவா? ஸோ இதுல இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38th. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங். வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங். ஸோ இனோவேஷனோட இது ஒரு கண்டினியூஷன். ஓகேவா? ஸோ வேர்ல்ட் டேலண்ட் ரேங்கிங் இதுவும் 2025ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்தியா எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 63rd. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதுவும் 2025 தான். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஸ்மார்ட் சிட்டில இந்தியால எந்த கண்ட்ரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா? ஸோ டெல்லி எத்தனாவது பொசிஷன்னா 104. ஓகேவா? 104th சிட்டி. அதுவே குளோபல் ஏஐ சிட்டி. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏஐ வேற, ஸ்மார்ட் சிட்டி வேற. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஏஐ சிட்டி இண்டெக்ஸ். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ குளோபல் ஏஐ சிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதுல நம்ம இந்தியால இருந்து எந்த ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, எந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர். ஸோ பெங்களூர் 26th பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். காம்படிஷன். வேர்ல்ட்
காம்படிட்டிவ் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 41st 41. குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் இதெல்லாம் தமிழ்ல அப்படியே தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம்னா 3rd. நெக்ஸ்ட் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். நான் டிட்டோ போட்டிருக்கேன், நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுல நம்ம 115 லாஸ்ட் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? பீஸ்ல இதுல மட்டும் எழுதிக்கோங்க. பீஸ்ல ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு கேட்டாங்க, ஐஸ்லாண்ட். அது இல்லாம மோஸ்டா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் இதுல யார் தான் வரும்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் தான் வரும். ஓகேவா? பீஸ் இண்டெக்ஸ்ல. நெக்ஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஸோ இதுல நம்ம 71st பொசிஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் குளோபல் ஜெண்டர் கேப். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஸோ இதுல நம்ம 129. நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், HTRன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இதுல 130. அடுத்து வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 151. வேர்ல்டு ஹாப்பினஸ். இது இப்ப லாஸ்டா இந்த NTPCல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு ரிப்போர்ட் கேட்கிறான்னா அது ரிலேட்டடா வேற எதுனா கேட்பான்னு அர்த்தம். ஓகேவா? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். 118. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 118. நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ். ஸோ 79th பொசிஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ கம்மி தான். ஸோ கவுண்ட் பண்ணிங்கனாலே ஒரு 15 கிட்ட தான் வரும். ஓகேவா? ஸோ இது ஏதாவது ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே கொடுக்குற அவார்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல். ஸோ இப்போ பார்க்கறது வந்து இந்தியாக்குள்ள. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அவார்ட்ஸ். ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அவார்ட்ஸ். வாயு அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா என்விரான்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வாயு அப்படின்றது என்விரான்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட். ஸோ எல்லாமே சேர்த்து டிபார்ட்மெண்ட். ஓகேவா? என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட். ஓகேவா? ஸோ இதுல இந்த மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா அதாவது ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு சிட்டிஸுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டோர். ஓகேவா? மோஸ்டா ஃபர்ஸ்ட் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வந்துச்சுனாலே ஸோ எந்த சிட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னு பாத்தீங்கன்னா இண்டோர். ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அப்போ இண்டோர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 மில்லியன் பாப்புலேஷன். ஏன்னா இன்னும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அமராவதி. ஸோ அமராவதி வந்து எதுக்குன்னா லெஸ் தென் 1 மில்லியன். ஓகேவா? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி மோர் தென் 1 மில்லியன்ல இண்டோர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 மில்லியன்ல அமராவதி. நெக்ஸ்ட் ஸ்வச் சர்வேக்ஷன். ஸோ நம்மளது எல்லாமே மோஸ்டா சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யாரு இஷ்யூ பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிஸ் அர்பன். ஓகேவா? அர்பன் சிட்டிஸ்க்கு கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இதோட தீமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரிடியூஸ் 3Rன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீனஸ்ட் சிட்டின்னு கேட்டா இண்டோர் தான். ஓகேவா? ஸோ கிளீனஸ்ட் சிட்டி இண்டோர். அதே மாதிரி வேஸ்ட் கண்டெய்ன்மெண்ட் போர்டு. ஸோ கண்டெய்ன்மெண்ட் போர்டுனா மிலிட்ரி கீழே இருக்கிற போர்டு. ஓகேவா? ஸோ கண்டெய்ன்மெண்ட் போர்டு. ஸோ எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா செகந்திராபாத். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட்
நேஷனல் இ கவர்னன்ஸ். ஸோ இ கவர்னன்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த இ சேவாஸ் மூலமாவே பண்றது. ஓகேவா? ஸோ அதுதான் இ கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்ல யார் நல்லா பண்றாங்க அப்படின்றத பார்த்து அவார்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட். ஸோ அதுல எப்படி பிரிக்கிறாங்கன்னா கோல்டு சில்வர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கோல்டு வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி கிராம் பஞ்சாயத். ரோஹிணி கிராம் பஞ்சாயத். ஸோ எந்த ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. அதுவே சில்வர் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மஜ்லிஷ்பூர். வெஸ்ட் மஜ்லிஷ்பூர். ஸோ இது எந்த அதே கிராம் பஞ்சாயத் தான். ஓகேவா? ஸோ இது எந்த ஸ்டேட்னா திரிபுரா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். பிசிக்கல் ஹெல்த். ஸோ இந்த இடத்துல பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து யார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்லாம் யாருன்றது நம்ம பின்னாடி எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எழுதிக்கோங்க நித்தி ஆயோக். ஓகேவா? ஸோ இதுல டாப் பெர்ஃபார்மிங், ஸோ யாரெல்லாம் டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிஷா, சத்தீஸ்கர், அண்ட் கோவா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஸ்டேட். இது அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ஸ்டேட் இருக்குன்னு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யார் இஷ்யூ பண்றாங்கன்னா FSSAI. ஸோ ஃபுட் செக்யூரிட்டினாலே இவங்க தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபுட்டு வந்து தரமா இருக்கா இல்லையா அது ரிலேட்டடா. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஃபுட்டு லிட்ரஸி, ஓகேவா, செக்ஸ் ரேஷியோ இந்த மாதிரிலாம் வரும்போது ஹெல்த் இதுலலாம் வரும்போது கேரளா தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேரளா. செகண்ட் வந்து நம்ம இருக்கோம் தமிழ்நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ். அதாவது ஒரு சில நம்மளோட கண்ட்ரி வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சில கோல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா சப்ஜெக்ட்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இது ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா SDGன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் யாரு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளா அண்ட் உத்தரகாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, அதாவது எந்த ஸ்டேட்ல பாவர்ட்டி அதிகமா இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் பார்ப்பாங்க. அதாவது அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கட்டும், ஓகேவா, ஹெல்த், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் நோட் பண்ணுவாங்க. அதனால தான் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நித்தி ஆயோக் தான். ஸோ ஹெல்த் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்துச்சுனாலே நித்தி ஆயோக் தான். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார். அதாவது புவரஸ்ட் ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார் தான். ஓகேவா? ஏன்னா அங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இது உங்களுக்கு எஜுகேஷனல் அவேர்னஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனாலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து பாவர்ட்டிலேயே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பீகார், லாஸ்ட் ஒன் வந்து கேரளா. அதாவது இப்ப ரீசெண்டா கேரளா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நாங்க வந்து எங்க ஸ்டேட்ல வந்து பாவர்ட்டியே இல்லைன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோ பாவர்ட்டி ஸ்டேட் அப்படின்னு கேட்டாலும் என்னதான் கேரளா தான். அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கொடுக்குற அவார்ட்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியா சைட்லயும் சரி, வேற வேற கண்ட்ரீஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா ஈரான் இஷ்யூ போயிட்டு இருக்கா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க ஆப்ரேஷன் பண்றோம், அதாவது அந்த நேம் சண்டை போடுறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கு பேரும் ஆப்ரேஷன் தான். ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு ஹெல்ப்போ இல்லைன்னா சண்டை, அது எதுனாலுமே அது எந்த மீனிங்ல வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மேஜரா இந்தியா ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் ஸ்வதேஷ். ஆப்ரேஷன் ஸ்வதேஷ். ஸ்வதேஷ்னா நம்ம நம்ம அதாவது எப்படி சொல்றதுன்னா நேஷனலிஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ லான்ச் நம்ம கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் டு என்ஷூர் த safe return of Indians from Iran. ஸோ இப்போ ஆல்ரெடி அங்கே ஈரான்ல இஷ்யூ போயிட்டு இருக்கிறனால அங்க இருக்கிற இந்தியன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் சேஃபா ரிட்டர்ன் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஸ்வதேஷ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் கிறிஸ்டல் ஃபோர்ட்ரஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா ரிலேட்டடா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அதர் கண்ட்ரிஸ் பார்க்கலாம். ஆப்ரேஷன் கிறிஸ்டல் ஃபோர்ட்ரஸ். ஸோ இதுவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல பர்டிகுலரா யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ. ஓகேவா?
ஸோ எதுக்காகனா ட்ரக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக, ட்ரக்ஸ் சிண்டிகேட்ஸ், இந்த ட்ரக் கடத்தல் செய்யறாங்க பாத்தீங்களா, போதைப் பொருள் கடத்தல்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. ஸோ அதுக்காக தனியா ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் கிறிஸ்டல் ஃபோர்ட்ரஸ். ஓகேவா? ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ. நெக்ஸ்ட் ஆபரேஷன் ஹாக், HAWK, ஹாக். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ தான். ஓகேவா? ஸோ இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம், சைபர் கிரைம் அண்ட் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். இந்த சைபர் கிரைமை யூஸ் பண்ணி சில்ட்ரன்ஸை செக்ஷுவல் அபியூஸ் பண்றது. ஸோ அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தா இந்த ஆபரேஷன் ஹாக், செக்ஷுவல் அபியூஸ். ஓகேவா? ஸோ சைபர் கிரைம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் மகாதேவ். ஸோ சிந்தூர் தெரியும். ஸோ ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிந்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பகல்காம் அட்டாக். ஓகேவா? ஸோ அதை பழி வாங்குறதுக்காக நம்ம திரும்பி அட்டாக் பண்ணதான் ஆபரேஷன் சிந்தூர். ஸோ பகல்காம் அட்டாக் வந்து எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த காஷ்மீர்ல இருக்கிற பகல்காம் பிளேஸ்ல டூரிஸ்டா போனவங்கள என்ன பண்ணாங்க, டெரரிஸ்ட் வந்து கொன்னாங்க. கரெக்டா? ஸோ அந்த அட்டாக் பேர் தான் பகல்காம் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அட்டாக்கு நம்ம ரிவர்ஸ் அவங்கள வந்து தாக்குறதுக்காக பண்ணதான் ஆபரேஷன் சிந்தூர். ஓகேவா? அதுலேயே தான் இன்னொன்னு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் மகாதேவ். மகாதேவ் அப்படின்றது நம்ம இது திருப்பி அட்டாக் பண்ணதான் சிந்தூர். ஸோ மகாதேவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து அவங்கள கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்னுட்டாங்க. ஓகேவா? இட் மீன்ஸ் யார் ஜெயிச்சோன்னா இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் அதை செலிப்ரேட் பண்றது தான் ஆபரேஷன் மகாதேவ். ஓகேவா? ஸோ த டெரரிஸ்ட் வேர் கில்டு. டெரரிஸ்ட் வேர் கில்டு பை இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து அவங்கள கொன்னுட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே ரெண்டு வரும் பஹல்காம் அட்டாக் ரிலேட்டடா. பஹல்காம் அட்டாக்கு உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணது ஆபரேஷன் சிந்தூர். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த டெரரிஸ்ட கொன்னது வந்து ஆபரேஷன் மகாதேவ். இது வந்து ஒரு சீக்ரெட். இது வந்து ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணோம். இந்த மகாதேவ்ன்றது சீக்ரெட் மிஷன். ஓகேவா? ஏன்னா நம்ம வெளியில உடனே சொன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அதனால அவங்கள கொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்றதையே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆபரேஷன் சிவா. ஸோ இது எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ஆர்மி. ஓகேவா? சேஃப் அண்ட் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் அமர்நாத் யாத்ரா. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பில்கிரிம்ஸ் வந்து அமர்நாத் யாத்ரா போவாங்க. ஓகேவா? ஸோ அது அவங்க சேஃபா போயிட்டு வர்றதுக்காக ஒரு பண்ண ஆபரேஷன் தான் ஆபரேஷன் சிவா. ஓகேவா? சேஃப் கண்டக்ட் ஆஃப் அமர்நாத் யாத்ரா. நெக்ஸ்ட் ஆபரேஷன் காகர். ஸோ இந்த காகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இந்தியன் கவர்மெண்ட்.
எகெயின்ஸ்ட் த நக்சலைட்ஸ். ஓகேவா? ஸோ நக்சலைட்ஸ் அப்படின்றவங்க இங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வயலண்ட் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது ஆபரேஷன் காகர். நக்சலைட்ஸ். ஸோ நக்சலைட்ஸ்ங்கிறது நம்ம சைடில் இருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்ட்ரல் ரீஜியன், அதாவது இந்த ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர் அந்த ரீஜியனில் தான் இந்த நக்சலைட்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ரெண்டு இருக்கு, பிரம்மா அண்ட் சத்பவ். இது நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மா அண்ட் சத்பவ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணது. ஓகேவா? ஸோ பிரம்மா வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். ஸோ மியான்மர்ல எர்த்துக்குவேக் வரும்போது அவங்களுக்கு ஹியூமானிடேரியன் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஹியூமானிடேரியன்னா இங்கிருந்து ஆர்மி பீப்புள் அமைச்சு அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதாவது பை மேன் பவரா நம்ம அனுப்புறது. பிளஸ் இன்னொன்று என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடா, அதாவது மெடிசன்ஸ், ஃபுட்டு இந்த மாதிரியும் அனுப்புவாங்க. ஓகேவா? ஹியூமானிடேரியன் எய்ட். நெக்ஸ்ட் சத்பவ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான், பட் 3 இதுக்கு சேர்ந்து வரும். ஸோ மியான்மர், லாவோஸ், அப்புறம் வியட்நாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க டைஃபூன் வரும் பொழுது சேம் அதே தான். இது எர்த்குவேக்கு, இது வந்து டைஃபூன். ஓகேவா? ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா? வியட்நாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் சக்ரா 5.
ஸோ சக்ரா ஃபை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்டிங். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணலன்னா நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேக் கால்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அதை வந்து ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஆப்ரேஷன் தான் இந்த சக்ரா ஃபை. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் அரெஸ்டிங், எகெயின்ஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்டிங். ஸோ இதுவும் யாருன்னா சிபிஐ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ இப்போ இதுதான் இப்போ ரீசெண்டாக இது நடக்கிறது. ஓகேவா? ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈரான் மேலே அடிச்சது. ஓகேவா? ஸோ யூஎஸ் டு ஈரான். ஸோ யூஎஸ் அட்டாக் ஈரான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரைசிங் லயன் ஆப்ரேஷன் ரைசிங் லயன். ஸோ இது வந்து இஸ்ரேல், ஆக்சுவலாக யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைசிங் லயன். ஸோ அடுத்தது ட்ரூ ப்ராமிஸ் ஆப்ரேஷன் ட்ரூ TRUE. ஸோ ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணது. ஓகேவா? ஸோ ஈரான் டு இஸ்ரேல். ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ். நெக்ஸ்ட் அப்சல்யூட் ரிசால்வ் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். ஸோ அப்சல்யூட் ரிசால்வ் வந்து யாருன்னா யூஎஸ். ஓகேவா? ஸோ யார் அட்டாக் பண்ணாங்கன்னா வெனிசுலா. ஓகேவா? அட்டாக் பண்ணி அந்த பிரசிடென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெனிசுலா வந்து யூஎஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அந்த அட்டாக் ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் ரிசால்வ். ஓகேவா? வெனிசுலா. ஸோ மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
இது ஒரு 5 minutes படிங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நேஷனல் சமிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சமிட்ஸ்லாம் எங்கெங்க நடந்துச்சு? நேஷனல்ன்றப்போ ஃபுல்லா இந்தியா ரிலேட்டடா தான் வரும். ஓகேவா? நேஷனல் சமிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் விங்ஸ் இந்தியா ஷோ. ஸோ இது வந்து எங்க நடந்துச்சுன்றதா மோஸ்டா கொஸ்டின் இருக்கும். இல்லைன்னா எத்தனாவது சம்மிட் அந்த மாதிரி கொஸ்டின் வரும். ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வரும். ஓகேவா? ஸோ விங்ஸ் இந்தியா ஷோ 2026. ஓகேவா? ஸோ இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட். இது இப்ப கேட்ட கொஸ்டின். இந்தியா ஏஐ, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இம்பாக்ட் சமிட்.
ஸோ நியூ டெல்லி. ஸோ வென்யூ பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. தேர்ட் ஒன் வேர்ல்டு புக் ஃபேர். ஸோ அது இந்த தடவை இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ வேர்ல்டு புக் ஃபேர் 2026. ஸோ இது மட்டும் எழுதிக்கோங்க பிராக்கெட்ல. எத்தனாவது எடிஷன்னா 53rd. ஓகேவா? 53rd எடிஷன். ஸோ எங்கன்னா சேம் நியூ டெல்லி தான். ஸோ வென்யூ வந்து நியூ டெல்லி. அடுத்து எர்த் சமிட். எர்த் சமிட். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ எர்த் சமிட் 2025. ஸோ எங்க நடந்துச்சுன்னா குஜராத், காந்தி நகர், குஜராத். மோஸ்டா குஜராத்ல அதிகமா எந்த மீட்டிங்னாலும் காந்தி நகர் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே. அப்படி இல்லைன்னா பக்கத்துல எழுதிக்கோங்க காந்தி நகர். நெக்ஸ்ட் 11th இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இதுவும் எப்பவுமே நடக்கிறது. ஓகேவா? இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். நெக்ஸ்ட் 9th இந்தியா மொபைல் காங்கிரஸ். இந்தியா மொபைல் காங்கிரஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி. ஸோ டெல்லிக்கும் நியூ டெல்லிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ டெல்லி காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 28 National Conference on E-Governance. National Conference on E-Governance. So 28 National Conference on E-Governance. ஓகேவா? ஸோ இது எங்க பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். அட் விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் செமிகான் இந்தியா கான்ஃபரன்ஸ். இது இம்பார்ட்டன்ட். செமிகான் இந்தியா கான்ஃபரன்ஸ். ஸோ இது எங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட் 10th. இதுல மேஜரா எல்லாமே நியூ டெல்லி தான் வரும். அதனால அது இல்லாம இருக்கிறதெல்லாம் என்னென்னு மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 10th ரைசிங் டயலாக். ஸோ இந்த இது பேரே சமிட் பேரே இதுதான் வரும். ஓகேவா? ஸோ சேம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லி தான். நெக்ஸ்ட் வாட்டர் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ். வாட்டர் சஸ்டைனபிலிட்டி கான்ஃபரன்ஸ். சேம் இதுவும் நியூ டெல்லி. அடுத்து ஃபிட் இந்தியா கார்னிவல். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஃபிட் இந்தியா கார்னிவல். ஸோ ஃபிட் இந்தியா கார்னிவல் சேம் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் ஏரோ இந்தியா ஷோ. ஏரோ இந்தியா ஷோ. ஸோ இது எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 15th. ஓகேவா? இந்த ஷோ வந்து 15th.
ஸோ சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா பெங்களூரு. நெக்ஸ்ட் 28th நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல். டுவெண்ட்டி-எய்த் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல். ஸோ நியூ டெல்லி. நெக்ஸ்ட் 18th 18th பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ பிரவாசி பாரதிய திவாஸ்னா இங்கே அதாவது இங்க பறந்துட்டு வெளிநாட்டுல வேலை செய்யறாங்கல்ல, ஸோ அதுதான் என்ஆர்ஐ பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். அவங்க இந்தியன்ஸ் தான், ஆனா இங்க இல்லாம வெளிநாட்டுல வசிச்சுட்டு இருக்கவங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்காக தனியா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களும் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மீட்டிங் தான் வந்து இந்த பிரவாசி பாரதிய திவாஸ். கன்வென்ஷன்னா மீட்டிங்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, ஸோ இது லாஸ்ட் இயர் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா, புவனேஸ்வர், ஒடிஷா. ஸோ அவ்வளோதான், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த சம்மிட்ஸ் வந்து முடிஞ்சு. ஓகேவா, ஸோ இன்னைக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்ம இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எழுதி போடுறத அப்பப்போ படிச்சிருங்க, அப்போதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் அப்படியே எழுதி எழுதி வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, ஸோ எழுதும் பொழுதே அப்படியே படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ நியர்லி ஒரு 3 பேஜஸ் தான் எழுதியிருப்பீங்க. ஸோ அதை அப்பப்போ மெமரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் இப்போ இது ஓகே, அண்டர் கிராஜுவேட் வரும்போது வேற ஏதாவது மீட்டிங்கோ இல்லை ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த டைம்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதோட மண்டே. ஓகேவா,
மண்டே வந்து மேக்ஸ் இருக்கும். சரியா? ஆப்டிடியூட். இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓ, ஓகேம்மா. ஸோ அது உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ செக் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ஓகே. ஓகேவா? ஸோ புக் ரிசீவ் ஆகிறதுனாலும் நம்ம இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஸோ இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. மண்டே வந்து நம்ம ஆப்டிடியூடு நம்ம புதுசாக தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு புக்ஸ் தேவைப்படாது. ஸோ புக்ஸ் அதுக்குள்ள நம்ம அடுத்த ரீசனிங் பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு புக்ஸ் ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ மண்டே வந்து நம்ம மேக்ஸ் தான், புது டாபிக் தான் பார்ப்போம். ஓகேவா? அப்படி உங்களுக்கு புக்கு அந்த 4 டேஸ்க்குள்ள ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இங்க மெசேஜ் கன்வே பண்ணிடுங்க. ஓகேவா? ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே.